உதயநிதி பிறந்த நாள் பேர் மாற்றிட்டார். மனிதநேய உதயநாளாம். மனிதநேயம் என்ன பண்ணார்? இப்போ உதயநிதி நான் என்ன சொல்கிறேன், கொண்டாடுங்க. ஆனால் பெரிய ஆளுங்களுக்கு தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. இப்போ காந்தி ஜெயந்தி, நேரு பிறந்த நாள் விழா, ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி கொண்டு வாங்க. இவர் தேவ ஜெயந்தின்னு பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் கொண்டு வாங்க. காமராஜர் பிறந்த நாள் அப்படின்னு அதை கொண்டாடுவாங்க. வஉ சிதம்பரனார் பிள்ளை அவருடைய பிறந்த நாளும் அவங்க ஆதரவாளர்கள் கொண்டாடுறாங்க. அது மாதிரி ஆதரவாளர்கள் கொண்டாடுற அளவுக்கு பெரிய ஆளாக இன்னும் ஆகலை. அவர் ஒரு சாதாரண அரசியல் கட்சியில் இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். ஏதோ கேட்க விட்டுங்க, உங்கள் ஆதரவாளர்கள் பண்ணுங்க. அது என்ன மனிதநேய உதய நாள்னு இப்படியெல்லாம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா அது பொருத்தமாக இல்லை. என்ன மனிதநேய விஷயங்களை உதயநிதி செய்து விட்டார். மனிதநேய முக்கிய விஷயங்களை செஞ்சவங்களுக்கு தான் அது வரும். இப்போ சைதை துரைசாமி அவர்கள் மனிதநேய இதுன்னு வச்சுருக்காரு. அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இலவசமாக பயிற்சி கொடுக்குறாரு. அவர் இப்போ மனிதநேய இதுன்னு சொல்லலாம். சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக போடுறாரு. அவரை மனிதநேயம். அது மாதிரி உதயநிதி ஏதாச்சும் மனிதநேய விஷயங்கள் செஞ்சுருந்தா மனிதநேய உதய நாள்னு கொண்டாடலாம். ஒன்றுமே இல்லாமல் மனிதநேய உதய நாள்னு பாவம் சேகர்பாபு மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி. ஆனால் மினிஸ்டர் பெரிய கருப்பன் இருக்கார். அவர் உதயநிதி பிறந்த நாளை நம்ம சேகர்பாபு மாதிரி பெரும் பாராட்டு மட்டும் தெரிவிக்கலை, ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு கொண்டாடுறாரு அவர். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ரெக்கார்ட் டான்ஸு அது மேடையில் ஆடினவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு ஒரு முன்னாடி கீழே இறங்கியெல்லாம் ஆட சொல்கிறாரு. அவர் ஒரு உதயநிதியை பிறந்தனால அவர் வேறு விதமாக கொண்டாடுறாரு.